ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. கன்னி ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா, என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காம கொடுத்து வச்சிருங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம். கன்னி ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் கன்னி ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கன்னி ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கன்னி ராசிக்காரங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். கவலையும் துன்பமும் அதிகமாகவே வந்திருக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. நம்ம தலைப்பெண்ணுங்க போட்டிருக்கோம். புரட்டாசி மாதத்தில் 3 யோகம் உங்களை தேடி வரப்போகுது. முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா மிரள வைக்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான பலன்கள் இருக்குன்னு போட்டிருக்கோம். அது என்னன்னா சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் தாங்க இந்த தமிழ் மாதம் பிறக்கும். அதை வச்சு பார்க்குறப்போ சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போகஸ்தானத்துக்கு மாற்றமாகியிருக்கார். இதனால யோகம் வந்திருக்கு. புதன் பகவானும் தன்னுடைய சொந்த ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றமாகியிருக்கார். அதனால யோகம் உருவாகி இருக்கு. கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவான் அவரும் மீன ராசியில வக்ரமா சஞ்சரிக்கிறதுனால ராஜயோகம் உருவாகி இருக்கு. இதனால நம்மளுடைய கன்னி ராசிக்கு அற்புதமான பலன்களை தந்திருக்காங்க. அது என்னன்னா சுருக்கமா சொல்லணும்னா கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மாதம் முழுக்கவே உற்சாகமாக இருக்க போறீங்க. நல்ல ஆற்றலோடு திகழ போறீங்க. கேளிக்கை பொழுதுபோக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆர்வமா ஈடுபட போறீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு ஒரு சில டவுட் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமி எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும், அது என்ன சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படின்னு புதுசாக சொல்றீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது சனி பகவான் இந்த மார்ச் மாத இறுதியில் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு வந்தாருங்க. இன்னும் மீன ராசியில் தான் இருக்கார், இன்னும் கும்பராசிக்கு வரல. இத்தனை நாட்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக இந்த கண்டக சனி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ கண்டக சனினால தான் உங்களுக்கு வந்து நடந்துட்டு இருக்குங்க. அதனால தான் தாக்கம் அதிகமாக இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இத்தனை நாட்களாக வந்து மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு 4-5 மாதங்களுக்கு முழுவதுமாக ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார். ஓகேங்களா?
உங்களுக்கு இந்த கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது சற்று கொஞ்சம் குறைவாக இருக்க போகுது. இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய வக்ர பயிற்சி மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அதுக்கப்புறம் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா இது இந்த இரண்டு பயிற்சியும் பார்த்தீங்கன்னா பொது பலன்களாகவே இருந்தாலுமே கூட கன்னிராசிக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது. இதன் மூலமாக எல்லா ராசிக்குமே குரு பயிற்சி பலன்கள் முழுமையாக கிடைச்சிருச்சு. கன்னிராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் இத்தனை நாட்டில் குரு பயிற்சி பலன்கள் கிடைக்காம இருந்தது. ஏன்னா குரு பயிற்சி பலன்கள் கிடைத்தா மட்டும்தான் பொருளாதாரத்தில் கஷ்டப்பட மாட்டீங்க, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் வரப்போகுது. கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய 4-5 மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கொடுத்து அந்த கம்பெனியை கௌரவப்படுத்தி இருப்பீங்க. ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து வரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் திருமண நிலை அடையாமல் இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் கொண்டு போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க கெடுத்து விட்டுருவாங்க. இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி செகண்ட் மேரேஜ் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, நம்ம கேரக்டர் தப்பாக சொல்லிடுவாங்களா அப்படிங்கிறதுக்காகவே நிறைய நபர்கள் இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குரு பெயர்ச்சியோட பலன்கள் முழுமையாக கிடைக்க போகிறதுனால அதாவது அதன் மூலமாக உங்களுக்கு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாகி இந்த 2025 முடியறதுக்குள்ள உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது கன்னிராசிக்காரங்க தான். கன்னிராசியில் ஏண்டா பிறந்தோம் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் பிரேக்கப் ஆயிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக காதல் கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக
முன்னேற்றம் வரப்போகுது. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. நீங்கள் போய் ஒரு கன்னிராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. கடன் இல்லாத கன்னிராசிக்காரங்க நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் நம்பிக்கை துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா தவறான உறவுகள் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த உறவுகளை விட்டு விலகி இருப்பது கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இல்லாத பட்சத்தில் நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் அவர்கள் மூலமாக நீங்கள் சந்திச்சு கொண்டே தான் இருக்கணும். உடனடியாக அவர்களை விட்டு விலகி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பொதுப்படியாக சொல்லணும்னா இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு பல விதங்களில் நன்மைகளை கொடுத்துருக்கு. இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கூடுதல் தெளிவாக கிடைக்குங்க. இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துச்சுங்க அப்படிங்கிற உறுதி பண்ணிக்கலாங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் துணிச்சலாக செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது சிறப்பான மாதமாக பிறந்திருக்கு. உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ள அதாவது சிறப்பான மாதம் அப்படிங்கிறது எங்கெங்கே எந்தெந்த கிரகங்களுடைய அமைப்பினால அதாவது கேது பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறதுனால முக்கியமாக முன்னோர்களுடைய வழிபாடு உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். உங்களுடைய முயற்சிகளை வெற்றியாக மாத்துறாங்க. யாரு சூரிய பகவானும் கேது பகவானும் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் உண்டு. ராகு பகவானால நண்பர்களுடைய சுயரூபம் உங்களுக்கு தெரியுங்க. நல்லவன் யாரு கெட்டவன் யாரு உண்மையாவே உற்ற நண்பன் தானா இல்லை உசுர வாங்கக்கூடிய நண்பனா அப்படிங்கிறத காட்டி கொடுத்துருவாருங்க. வாழ்க்கை துணையை அனுசரித்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதி நீடிச்சு நிற்குங்க. அடுத்ததாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கறதுனால எந்த விதமான சங்கடங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்தாலும் சரி அது எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போயிடும். உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே உயரக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். தம்பதிகளுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் விலகி போகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் அதிகரிக்கும். தொழில முன்னேற்றம் உண்டாகும். உங்களுடைய வேலைகள் எல்லாமே ஒவ்வொன்றா நடைபெற போகுது. புதிய நண்பர்கள் கிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். ஏன்னா பழக்கப்பட்ட நண்பனே நம்மளை பதம் பார்த்தறான். புதுசாக ஒரு நண்பன் அப்படின்னு ஒருத்தன் வந்தானா அவன்கிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக தொழில் ரகசியங்களை யார்கிட்டையும் தெரிவிக்காமல் இருப்பது சிறப்பு. இப்போ நீங்கள் தொழிலில் கொடிகட்டி பறக்கணும் அப்படின்னாக்கா அந்த தொழிலுடைய ரகசியத்தை காப்பாற்றினா மட்டும்தான் முடியும். ஸோ கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல வளருவாயை வச்சுட்டு வளராமல் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய ரகசியத்தை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. முக்கியமாக மாதம் முழுவதுமே சுக்கிர பகவான் புதன் பகவான் இவங்க 2 பேருமே உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால வருமானத்தை உயர்வாக கொடுக்குறாங்க. பல விதங்களில் வருமானம் வரப்போகுது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானுடைய அஷ்டமம் அப்படிங்கிறது அதாவது சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது அக்டோபர் 8 அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 23 28 அக்டோபரில் 1 5 10 14 இந்த 6 நாட்கள் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுனால இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பல மடங்கு பெருகி வரும். பரிகாரம்னு பார்த்தோம்னா ஆட்சிபுரீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் உண்டாகும். அடுத்ததாக அஸ்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நினச்ச மாதிரி சாதிக்கணும் அப்படிங்கிற திறமையோடு பிறந்த உங்களுக்கு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு. காரணம் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த சங்கடங்கள் இல்லாமல் செய்ய போகிறார். உங்களுடைய திறமைகள் இப்போது வெளிப்படும். உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களை சேரும். உங்களை எல்லாம் அலட்சியப்படுத்தினாங்க இல்லைச்சா இவன் எல்லாம் ஒரு ஆளா இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்லாம் அலட்சியப்படுத்துகிறாங்க இல்லையா அவங்க எல்லாம் உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை உயரப்போகுது. செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே அதிகரிக்க தொடங்குங்க. எதிர்பார்த்து வந்த நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும். உத்தியோக பணிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வகையில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக நீண்ட நாட்களாக முயற்சி செய்கிறீங்களா தெய்வ அருளால் நல்ல தகவல்கள் கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதன் புதன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமான அமைப்பில் சஞ்சரிக்கிறதுனால புதுசாக இடம் வாங்குறதுக்கான யோகமான அமைப்பு இருக்குது. ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது நீங்கள் கேட்டிருந்த பணம் கைக்கு வருது. இந்த மாதிரி எல்லா விதங்களையுமே உங்களுக்கு நல்லதாகவே அடுத்தடுத்து நடத்த போகிறாருங்க. யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் வெற்றியாளர். வேலை பற்றிய சிந்தனை அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி நம்ம செய்கிற வேலை கரெக்டாக இல்லை வேறு மாதிரி ஏதாவது செய்யலாமா அந்த பொருளாதார ரீதியாக மேம்படுத்துவதற்கான சிந்தனை மட்டுமே ஓடிட்டு இருக்கும். அந்த சிந்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக தாங்க இருக்கும். சூரியன் உங்களை நோக்கி செயல்பட வைக்கிறார். இதனால் ஓய்வு உறக்கம் இது எல்லாத்துலேயுமே மறந்து செயல்பட போகிறீங்க. அதற்கான முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய ஒரு நிலையை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொதுவாக இந்த மாதம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை பொன்னான மாதமாக மாற்றி இருக்குங்க. நீங்கள் மண்ணை தொட்டாலும் அது பொன்னாக மாறக்கூடிய
நேரம் இது. அடுத்ததாக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மரியாதை அதிகரிக்கும். ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும். விவசாய பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நல்ல லாபம் கூடக்கூடிய காலகட்டம். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானுடைய அஷ்டமம் அப்படிங்கிறது அக்டோபர் 8, 9 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதத்தில் 23, 21, அதுவே அக்டோபரில் 2, 5, 11, 14 இந்த 6 நாட்கள் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய நாட்களாக இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகளோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டிங்கன்னா சுவர்ணபுரீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் உண்டாகும். அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் மன உறுதியோடு வாழ்ந்து வரக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமாக பிறந்திருக்கு. உங்களுடைய நட்சத்திரநாதன் இருக்கார் இல்லைங்களா, அவர் நீங்கள் நினைச்சது எல்லாமே நினைச்ச மாதிரியே சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தியிருக்கார். வெளியூர் பயணமும் லாபத்தை கொடுக்கும். மற்றவங்களால் நீங்கள் பாராட்டப்படுவீங்க. சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வருமானம் உயரும், பொன் பொருள் சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். சிலருக்கு சில வேலைகளில் ஈடுபட்டு அதனால் நெருக்கடிகளுக்கு ஆளாக வேண்டியிருக்க வாய்ப்பு இருக்குங்க. அதனால் எங்கும் கவனம் எதிலும் கவனம். பண விவகாரத்தில் முக்கியமாக எச்சரிக்கை அவசியம். புதுசாக முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒன்றுக்கு பல முறை யோசித்து அதன் பிறகு செய்வது நல்லது. இப்போ நான் கவனமாக இருக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை அப்படியே சரி செய்கிறதுக்கு குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு ஏற்படக்கூடிய தலை தாமதங்கள் தவிடுபொடியாக மாற்றி கொடுத்துருங்க. அதனால் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே உயரும். புதுசாக சொத்து வாங்குவீங்க. உங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நிறைவேறும். தடைப்பட்ட வேலைகள் கடன நடக்கும். உறவுகள் உங்களை எல்லாமே தேடி வருவாங்க. உங்களை உதாசனப்படுத்துறவங்க எல்லாம் உங்களுடைய உதவியை நாடி வருவாங்க. ராகுவால நன்மைகள் அதிகரிக்கும். புதிய நட்புகள் அவங்ககிட்ட பழகிறப்போ கவனமாக இருக்கணும். முக்கியமாக இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா பெண்கள்கிட்டையும், பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்கள்கிட்டையும் ஓரடி தள்ளி இருப்பது நல்லது. முக்கியமாக உங்களுடைய பர்சனல் விஷயத்தை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது சிறப்பு. வழக்கமான வேலைகள் எல்லாமே நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா லாபத்தை கொடுக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டுங்க, இந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கீங்க. எந்த ஒரு செயல்பாடுகளையுமே கொஞ்சம் திட்டமிட்டு ஈடுபடுறீங்க அப்படின்னாக்கா நல்லது தொடரும். உத்தியோக பணிகளில் கவனமாக இருக்கணும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் இருந்து வந்த தடைகள் விலகும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானுடைய அஷ்டமம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதத்தில் 9, 10 இந்த ஒரு நாள் மட்டும் எங்கும் கவனம் எதிலும் கவனம்ங்க. அதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் மாதம் 23, 27, அக்டோபரில் 5, 9, 14 இந்த 5 நாட்கள் அதிர்ஷ்டத்தை அதிகப்படியான எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் பயன்படுத்தி இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பல மடங்கு பெருகி வரும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா சொர்ண காளீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் சுபிக்ஷம் உண்டாகும். சகல விதங்கள்லையும் கன்னிராசிக்காரங்க பயமறியாத தன்னம்பிக்கை தைரியம் படைத்த உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் கடந்து வந்திருக்கீங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம்னே சொல்லலாம். புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை தான் கொண்டு வந்திருக்கு. சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, சரியான இடங்களில் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா மட்டும் போதுங்க. எல்லா விதங்களையுமே நன்மைகள் தொடரும். நம்மளுடைய வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கும் சரி, இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே கன்னிராசிக்கு கவலை மறந்த நாட்களாகவே அமையணும்னு சொல்லி, வாழ்க்கை வளமாக மாறணும்னு சொல்லி இந்த கடவுள்கிட்ட மனதார வேண்டுதலை வைக்கிறோம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கண்ணியமாக வாழ போகிறீங்க. வாழ்க வளமோடு நலமோடு, வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.